5-star general, who you know comparable. You want war, now the curse is incurable. Fly through the air like a phoenix, a pinnacle. Greatest of all time, greatest of mankind. பைபிள் இருக்கிற வசனத்தை ஒடுக்கினவரை என உங்க மேல வெளிச்சம் அதிகப்படுத்தப்படட்டும்னு சொல்லி நீ எழும்பி பிரகாசிக்கிறப்போ, அப்படி நீ முடிவெடுக்கிறப்போ, சொல்ல நான் முடிவெடுக்கிறப்போ என்ன முடிவெடுக்கணும்? நான் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நான் முடிவெடுக்கிறப்போ என்ன பண்ணுதான்? சொல்ல என் ஒளி வந்தது. எல்லாம் நெஞ்ச மேல கை சொல்ல என் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. எப்போ என் மேல உதிக்கும்? சொல்ல நான் எழும்பி பிரகாசிக்கிறப்போ. இந்த மாசம் எத்தனை பேர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றீங்க? நான் எழும்பி பிரகாசிக்கிற வார்த்தை என்கிட்ட வந்திருக்கு. நான் முடிவெடுக்கிறேன், இது எனக்கான மாசமாக இந்த மாசம் இருக்கிறேன். நான் திருப்பி உங்க மேல ப்ராஃபஸியா சொல்றேன். உங்களோட வேலை ஸ்தலங்களில் நீங்க பார்த்த அவமானங்கள் 11 மாசம், இந்த வருஷத்துல நீங்க பார்த்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் உங்க அனுமதி இல்லாமலே உங்களை தப்பிக்க பண்ணுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். சிலதெல்லாம் முடியுது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொன்னவங்களுக்கு முடியும். ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கும் ஆமேன் சொல்லாதவர்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட்டை கர்த்தர் காண்பிப்பீராக. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவங்களுக்கும் உள்ள வேறுபாடை கர்த்தர் காமிப்பேன் அப்படின்னு பைபிளில் சொல்கிற மாதிரி இப்போ நான் உங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னது? ஆமீன் விசுவாசத்தோட ஆமீன் சொல்கிறவங்களுக்கும் ஆமீன் சொல்லாதவங்களுக்கும் இருக்கிற வேறுபாடை கர்த்தர் காண்பிப்பீராங்க. சில மாதம்லாம் பயங்கரமாக முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் நிப்பாட்டி சொல்லுவேன், இவங்களாம் ஆமீன் சொன்னவங்க, இவங்களாம் ஆமீன் சொல்லாதவங்க அப்படின்னு காமிப்பேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுகிறன்னு அர்த்தம். சொல்லுங்க. அவர் ஒளியை மேலே உதிப்பதற்கு, அவர் பிரகாசிய மேல மகிமையா இருப்பதற்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன பார்த்து ஒன்று சொல்றார். The greatest of all time. இந்த 11 மாசங்களை விட இந்த 12வது மாசம் உனக்கு கிரேட்டஸ்டா இருக்குன்ற சொல்ல. அந்த கிரேட்டஸ்டா நான் எண்ணுகிறேன். கிரேட்டஸ்டா இருக்கிற மாசமாய் கர்த்தர் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால அவருடைய ஒளி என் மேல உதிக்கிறது, அவருடைய பிரகாசம் என் மேல உதிக்கிறது. 4வது வசனம் 14th வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள் என்று நம்புகிறவர்கள் 2 கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன். ஒடுக்கினவர்களை பிள்ளைகளும் அவமானப்படுத்தினவங்க, என்னென்னமோ பேசினவங்க, இவை எல்லாரும் காலில் வந்து விழுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் மேல நீ உயர்த்தப்படுகிறீங்கன்னு அர்த்தம். காலை வந்து விழுறதுன்னா காலை விழ வைக்கிறது இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை விட மேல, அதை விட மேல, அதை விட கொஞ்சம் நல்லுது நல்லா கைது. அதை விட மேல கர்த்தரை உயர்த்துகிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறார். 11வது வசனம் வாசிக்கல. உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு. என்னது? பலத்த சேனையை. சில ஆட்கள் எல்லாம் இந்த மாசத்துல உங்ககிட்ட வந்து சேருவார்களாக. ராமேன் சொல்லுங்களேன். உங்க பண கஷ்டம் தீர்ந்து போறதுக்கு சில ஆட்கள் உங்ககிட்ட வர வேண்டியது இருக்கு. சில போன் கால்ஸ் வர வேண்டியது இருக்கு. ராமேன் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையோட தரம் மாறுவதற்கு சில ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண ஆட்கள் உங்ககிட்ட வர வேண்டி இருக்கு. அவங்க எல்லாம் உங்ககிட்ட வருகிற மாசமா இந்த மாசத்தை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ராமேன் சொல்லுங்களேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும் படிக்கு, அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் இந்த மாசம் முழுதும் உன் வாசல், இந்த மாசம் முழுதும் சொல்றேன், உன்னுடைய கதவு திறக்கப்பட்டே இருக்கும். அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். போன மாசம் வரைக்கும் பிசாசு தேவையில்லாம உள்ள வச்சுல, சில அழிக்கிற காரியங்கள் உனக்கிட்ட வந்துச்சுல, அழிக்கிற மனிதர்கள் வந்தாங்களே, இந்த மாசம் கர்த்தர் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். ஆமீன் சொல்லணும். விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் என்று பேசுறாருன்னு பிரசன்னத்தோடு ஆமீன் சொல்லி பலத்த சேனைகள் வரும்படி, ராஜாக்கள் வரும்படி என் கதவை கர்த்தர் ஓபன் பண்ணி வைக்கிறார். பூட்டப்படாதபடிக்கு அது திறக்கப்பட்டதாகவே இருக்கும்.
ரபலத நமனத நமலபலபலபா ரிக்கடபலபலபலபா. 9வது வசனம் வாசிங்க. தீவுகள் எனக்கு காத்திருக்கும். எது சொல்ல? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். ஃப்ரெண்டு எனக்காக காத்திருக்க மாட்டான். அப்படின்னு இருந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். இல்ல சில பேர் புரியல. வேலை ஸ்தலத்தில் மேனேஜர் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னது போய் ஐயா எப்போ வந்து வரணும் இல்ல நான் ஊசு பேசுறதுக்காக சொல்லல. கர்த்தர் நினைச்சாருன்னா முன்னாடி நாள் ராத்திரி யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். ஆனா அடுத்த நாள் காலையில போர்த்திபார் அவன் வீட்டோட கதவுக்கு முன்பதாக போய் கதவை தட்டி, யோசேப் ஐயா, சாபநாத் படேகா, கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு மேல இருந்த அதிகாரிகளை கர்த்தர் ஒன் டே நைட்ல மாத்த முடியும். இல்ல 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 கொஞ்சம் வேற மாதிரி விசுவாசிக்கிறவங்க 12வது மாசத்துல நான் இல்ல இந்த வருஷத்துல நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னு சொல்றவங்க நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல நல்ல சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டீங்களா? நைட் ப்ரேயர்ல கேட்ட அதே கொஸ்டின் கேட்குறேன். சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டீங்களா? இல்லை, சாட்டிஸ்ஃபைட் ஆகாம வருஷம் முடியக்கூடாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி உன்னை நடத்துகிற கர்த்தர் அவர் எல்லா திருப்தி அப்படிங்கிறத திருப்புவார். சொல்ல திருப்புவார். தீவுகள் எனக்காக காத்திருக்கிறது. சொல்ல தீவுகள் எனக்காக. பூந்தமல்லி இல்ல, தமிழ்நாடு இல்ல, தீவுகள் எனக்காக ஒரு தேசம் 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 தேசமாய் உங்களுக்காக காத்திருக்க. பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுகிற அளவுக்கு சில ஃபோன் கால்ஸ் I declare in the name of Jesus. Amen. தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர ஏற்கவே எனக்கு சொல்ல எல்லாம் வருதுங்க. என்ன வருது? என்ன வரல? பொன்னும் சொல்லியும் சொல்ல தீவுகள் எனக்காக காத்திருக்கிறது. கப்பல்களும் எனக்காக காத்திருக்கிறது. என்னத்தை கொண்டு வருவதற்கு? வெள்ளியையும் பொன்னையும் எனக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தீவுகளை மட்டுமல்ல கப்பல்களையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும். இருங்க, சூரியன் உங்களுக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல்னா போச்சு போ, ஆண்டு சூரியனே தூக்குறாரு போல. இல்லை, இந்த சூரியன்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த சூரியனால நீ வாழப்படுத்தப்பட்டாய் அப்படிங்கிறது, அதாவது உன் ஜாபுனால நீ வாழப்பட்டப்பட்ட, உங்க சுற்றி இருக்கிற சில காரியங்களால நீ நல்லா இருந்த அப்படின்னு இதுவரைக்கும் சூரியனால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார் இந்த மாசத்துல. சொல்லுங்க, எனக்கு சூரியன் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை, தேவனே எனக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 19வது வசனம் தானே. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே சொல்ல எனக்கு நித்திய வெளிச்சமும் என் தேவன் எனக்கு மகிமையுமாக இருப்பார். சொல்ல கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமும், சொல்ல நித்திய வெளிச்சமும் என் தேவனை எனக்கு மகிமையாய் இருக்கிறார். அவனை நம்பி வாழ்ற மாசம் இது. குறைவை குறித்து அதிகமாக பேசாதீங்க இந்த மாசத்துல. 5 அப்பம் 2 மீன் தான், ஆனால் 12 கூட அவர் மாற்றுவார். அவரை நம்பினீங்கன்னா, அவர் வார்த்தையை நம்பினீங்கன்னா, சொல்ல அதே சேலரி தான், சொல்லுங்க அதே குடும்பம் தான், அதே தசம்பாகம் தான், சொல்லுங்க அதே காணிக்கை தான், அதே எல்லாம் தான். ஆனால் கர்த்தர்கிட்ட கொடுத்து எடுக்கிறப்போ அதே 5 அப்பம் அதே 2 மீன் 25,000 பேருக்கு 5,000 புருஷர்கள், அவரோட மனைவிகள், அவரோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் போய் சேருகிற அளவுக்கு இமேஜின் பண்ணி பாருங்களேன். கொடுத்தது போக ஒரே ஒரு கூடையில 5 அப்பம் இருந்துச்சு. ஆனா 12 கூட கண்ணுல பார்த்துருக்கிறாரு அவரு. கூடுகிற சீசர்கள் பார்த்தாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். 12 கூட 12 சீசர்களுக்கு ஆமென் சொல்லுங்க. சொல்ல உனக்கு யாரெல்லாம் உன்னை கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற அளவுக்கு அவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்களும் திருப்தி அடைஞ்சாங்க.
உன்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவை திருப்பி நீ எடுத்து வேறவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கத்த சொல்லுங்களேன். இது வரைக்கும் என் கை ஒரு விஷயத்தை ஆண்டோட கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்து திருப்பி ஏந்தி நின்றுச்சு. ஆனா இந்த மாசமும் நான் ஏந்தி நிற்கிற கரத்தோடு அல்ல. சொல்லுங்க, நான் ஏந்தி நிற்கிற கரத்தோடு அல்ல, நான் கொடுக்கிறவனா. ஏன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கும். Come on, சொல்லுங்க, உருவாக்குங்க. வாயை திறந்து பேசுறப்போ அது உங்களுக்கு என்று உருவாக்கப்படுகிறது, சுற்றி உருவாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். சூரியனை அஸ்தமிப்பதில்லை. நான் கீழே போக மாட்டேங்க. முடிவெடுங்க. 2025 நான் கால் எடுத்து வைக்கிறப்போ அஸ்தமிக்காதவனா போகணும். பக்கத்தில் 11 மாசம் இந்த துக்கத்தோட 11லேருந்து 12க்கு வந்திருக்கலாம். ஆனால் 12லேருந்து 2025 போகிறப்போ இந்த துக்கத்தோட போகக்கூடாது. சொல்லுங்க, என் சூரியன், அவனை பார்த்து, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. பக்கத்தில் ஆளுன்னு மதிச்சிங்கன்னா சொல்லுங்கள், இல்லாட்டினா சொல்லாதீங்க. திருப்பி பக்கத்தில் பேசலாம். இதெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கிற காரியம். ஆமாம், நீ வந்து ஆசீர்வதிக்க தெரியல அப்படின்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஆமாம், என்ன கிறிஸ்டின்ட்டு பக்கத்தில் பேச சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து ஆசீர்வதிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஹே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. சொல்லு, ஹே ஹே, சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. 2025 நீ என்டர் ஆகிறப்போ இப்ப என்ன சோகத்தோட இன்னைக்கு இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில் உட்கார்ந்திருக்கிறியோ, அந்த சோகம், அந்த துக்கம் களிப்பாக மாற்றுகிற தேவன் உன்னோடு இருந்து அதை களிப்பாய். சொல்ல, the greatest of all time. சொல்ல, good day. good day. கோட்டு படத்தை விட ரொம்ப சீரியஸா சில ட்விஸ்ட்லாம் வச்சிருக்கிறேன். அதை விட பெரிய ட்விஸ்ட் இந்த டிசம்பர் படத்துல இருக்குங்க. டிசம்பர் 2024 இன்னைக்கு 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம். எவ்வளவு நாள் இந்த உலகத்துல ஓடுற படம் எல்லாம் ஒரு 3 மணி நேரம் தான் ஓடும். ஆனா அவர் ஓடுற படம் 31 நாள் ஓட போகுது. ராமேஸ்வரம் 31 நாள் கண்டினியூவா. பிளான் ஏ டிக்கு, பிளான் பி டிக்கு, பிளான் சி, இப்படி டிக்கு போட்டு வர மாசமாய் எத்தனை பேர் சொல்ல, எனக்காக அவர் டிக்கு போடுற, எல்லாம் முடியுது. கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, சொத்து விவகாரம், சுத்தி இருக்கிற சில லட்சங்கள் எல்லாம் முடியுது. சொல்ல, முடிஞ்சுதான் 2025 தைரியமா சொல்லிட்டு போவேன், என் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ராமே சொல்லுங்களேன், சூரியன் அஸ்தமிப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? உணர்றவங்க ஆமென் சொல்லுங்க. அவர் இருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தில் ரொம்ப விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறதை காட்டிலும் பெரியவைகள். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மணி போன்றது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் வாழ்கிறத நீங்க பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? வாங்கிட்டோம் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு வராது உங்ககிட்ட. இவர்களே இவ்வளவு நல்லா வாழ முடியும் அப்படின்னா அப்பா வாக்கு தத்தத்தை சொல்லி வச்சுக்கிறேன். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எனக்கு வீடு வந்தாதான் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னா அவர் எனக்கு வீட கொடுப்பார். எனக்கு காரு வந்தாதான் எனக்கு துக்க நாட்கள் முடிந்து போகணும். ஆமென் சொல்லுங்க. துடைப்பார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, எது அழுதுனுக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு சரி அப்புறம் நீ சொல்லுப்பா, திருப்பியும் அழுவுற நீ இப்படியே உட்காந்து பண்ணிக்கிறீங்களா? இதை ஒரு வேலையா, ஒரு இதாக வேலையாக நினைக்கிறீங்களா? வந்து சும்மா கண்ணீரை தொடச்சிட்டு, கண்ணீர் எதனால வந்ததோ அது உன் கையில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா கண்ணீர் எப்படி நின்று போவோமோ, ஆண்டவர் கண்ணீர் துடைக்கிறன்ற ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, கிஃப்டனுங்க ஒன்று தேவை அப்படின்னா கிஃப்டன் பார்க்குறான் பேர், கிஃப்டன் கையில் ஒன்று குத்த உடனே அது வரைக்கும் அவன் கையில் இருக்கும். டக்குன்னு வாங்கினான் உராமே சொல்லுங்களேன், பண்ண உடனே டக்குன்னு கையில் எடுத்து கிஃப்டன் கிட்ட குத்த உடனே அப்படின்றான். அது வரைக்கும் கண்ணில் தண்ணி வர மாதிரி இருந்தத கையில் வந்த உடனே மாறிடுச்சு. நீ யாரும் அப்படியே பெரிய கடவுள் மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது.
எதுவுமே தேவையில்லை பிரதர், அதெல்லாம் பிரதர், அதெல்லாம் இல்லை பிரதர், இல்லைன்னு சொல்லி தான் வேணான்னு சொல்லி தான் இப்போ நடுத்தல நின்றுக்கிறீங்க. தெரிதா இல்லையா? ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு தெரிகிறது அப்படின்ற மாதிரி வேணாம் இல்லை இருக்கு டொடுக்கு பொடுக்கு அப்படின்னு பேசியே பேசியது எல்லாத்தையும் ஐயோ ஆண்டு கொடுக்க வந்தது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் தெரியுமா ரிஜெக்ட் பண்றீங்க? உங்க மைண்ட்ல அதெல்லாம் வேணாம், பரலோகம்தான் என் பேச்சு அப்படின்னு மாட்டீங்க. அவர் என்னன்றாரு? பரலோகத்தையே பூலோகத்தில் கூட்டு வர கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுப்பான்றாரு. நீங்க க்ளீன் பண்ண முடியாது, பரலோகத்துக்கே வரேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தது பரலோகத்தை குறித்தல்ல, பரலோக ராஜ்யத்தை குறித்து. மாம்சிக கிரியைகள் யாவன அப்படின்னு சொல்லி வாசித்தப்போ அது கீழே என்ன இருந்துச்சுன்னா, இந்த கிரியைகள் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு தான் வசனம் இருந்ததே தவிர, என்ன வசனம் இருந்துச்சு? பரலோகத்துக்கு வர மாட்டாங்கன்னு வசனம் இல்லை. இந்த பூமியில் வாழ்கிறப்போ பரலோக ராஜ்யத்தை எல்லா அதிகாரமும் எல்லா நிருபங்களும் எதை குறித்து ரொம்ப பிரசங்கித்திருக்கிறது எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யம். பரலோகம் மேலே இருக்கிறது. பரலோகம் பிதாவாகிய தேவன் நாங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம், அங்கே இருக்கிறாரு. பரலோக ராஜ்யம்னு பைபிள் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறப்போ பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் இந்த உலகத்தை உங்கள் கையில் எடுத்துன்னு வந்து அவருடைய மாற்ற விரும்புகிறார். ராஜ்யம் கட்டப்படுவதற்காக சொல்லுங்க. லேண்டு வாங்குறது எனக்காக இல்லைங்க, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக. இப்படி சொல்லி உள்ளே இறங்குங்களேன். வீடு வாங்குறதா இருக்கட்டும், லேண்டு வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், எனக்கு இல்லைங்க, தேவராஜ்யம் என் மேலே இருக்கு, தேவராஜ்யம் கட்டப்படணும்னு இறங்குறேன்னு சொல்ற போது உலக வெள்ளியும் பொண்ணு எனக்காக ராஜாக்கள் அனுப்புறான். சொல்ல நைட்டு பகலுமா என்னுடைய கதவு பூட்டப்படாமல் திறந்து இருக்கிற கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதம். நீ எழும்பி பிரகாசிப்பதற்கு இந்த மாசத்தை ஆண்டு சொன்னபடி the greatest of all time இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த மாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன், அவரோட ஒளி வந்திருக்கிறது, அவரோட ஒளி காரிருள் மேலும் மகா காரிருள் மேலும் இருள் மேலும் கர்த்தர் உதிப்பார் என்கிற இடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறப்போ இந்த மாசத்துல நீங்க பார்க்கிறதே வேற.